ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பிக் பாஸ் தாங்க. இதில் ஃபேமஸாக இருக்கவங்க பவித்ரா மற்றும் ஜாக்லின் காம்படிஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. விருது அப்படின்னு பொறுத்துட்டிங்கன்னா, பவித்ரா அவர்கள் விஜய் டிவியில் விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க தென்னிந்தியாவில். பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பவித்ரா அவர்கள் 4 டிசம்பர் 1922லையும் 8 பிப்ரவரி 1996 ஜாக்லின் அவர்கள் பிறந்திருக்காங்க. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சரவணன் மீனாட்சியில் அறிமுகமாயிருக்காங்க சீரியல் மூலமாக. ஜாக்லின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கணம் காணும் காலங்கள் மூலமாக சீரியலில் அறிமுகமாயிருக்காங்க. சொந்த ஊர் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இனம் பொறுத்த வரைக்கும் இவங்க ஹிந்து மதத்தை பின்பற்றுறாங்க, இவங்க கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வயசு என்னன்றதை பார்க்கலாம். இவங்களுக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா 32 ஆகுது. நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 ஆகுது. 2 பேருமே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்காங்க. செல்லப்பெயரை எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பவித்ரா அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க நம்ம ஜனனியை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்லம்மா அப்படின்னு ஜாக்லினை கூப்பிட்றாங்க. இதுவே என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். அடுத்து பெற்றோர்களாக இருக்கிறது லக்ஷ்மி மற்றும் உதயா. ஜாக்லினோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் மற்றும் மேரி. உடன்பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் இருக்காரு இவங்களுக்கு. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அனீஸ் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்காருங்க. கல்வி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இளங்கலை பட்டம் படிக்க விட்டுருக்காங்க. இவங்க விஸ்காம் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு இவங்களோட சொத்து மதிப்பு என்னன்றதை பார்க்கலாம். சம்பளமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாங்குறாங்க மாதத்துக்கு. இவங்களும் அதே தான் 2 லட்சம் ரூபாய். வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் துறையில் பார்த்தீங்கன்னா 45% மக்கள் பெரும் ஆதரவோடு இருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40% மக்கள் ஆதரவு தர்றாங்க, அதிக ரசிகர்கள் வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பாக 7 கோடி ரூபாய் தோராயமாக வச்சுருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பிக் பாஸ்ல யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர்ல ஜாக்லின் பிடிச்சவங்க ஜாக்லின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவரோட பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.